எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற பொய்வரியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜே.கே. மணி அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்ற மாவட்ட செயலாளர் மேற்கு சரவணன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார், செல்வகுமார், சங்கர், செந்தில்குமார், வெங்கடேசன், இங்கே அறிமுகம் பெற்று ஆரவாரத்தோடு உங்கள் மாவட்டத்து மூத்த பிள்ளை தமிழ்குமரனை ஆரவாரத்தோடு நீங்கள் வரவேற்றீர்கள். அதிலும் இளைஞர் சங்க மாநில தலைவராக அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். உங்கள் மாவட்டத்திற்கு நிச்சயமாக பெருமை சேர்ப்பார். உங்கள் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கே பெருமை சேர்ப்பார். திரைப்படத்துறையிலே, சினிமாவிலே அவரை தெரியாதவர்கள், அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர் அந்த பக்கம் போகிறார் என்று சொன்னால் எல்லோரும் பெரிய நடிகர்களெல்லாம் கூட எழுந்து அவரை வரவேற்கின்ற காட்சியை பார்த்து நாம் மெய் சிலிர்க்கின்றோம். உட்கார்ப்பேன். ஆக அவர் அந்த பொறுப்பேற்று முதலாக உங்கள் மாவட்டத்திலே, அவருடைய மாவட்டத்திலே வந்திருக்கிறார். அவரை நாம் எல்லோரும் வாழ்த்துகிறோம். எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற பூத்த அருள்மொழி, ஸ்ரீமதி காந்தி, ஸ்ரீகாந்தி, எம்எல்ஏ சேலம் எம்எல்ஏ அருள், பொதுச் செயலாளர் முரளிசங்கர், பொருளாளர் மன்சூர், தலைமை செயலாளர் அன்பழகன், கரூர் பாஸ்கர், பரந்தாமன் ஆசிரியர், நெடுங்கீரன் ஆசிரியர் நெடுங்கீரன், அதே போன்று சுகந்தன், விஎன் அரசு, துரசாமி, எடப்பாடி அவர்கள், பழனிசாமி, ஜெயராஜ், சரவணன், தங்கராஜ், சம்பத், ஏனைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு சத்தம் வருது இங்கே. அதோடு பெருமைக்குரிய இந்த மண்ணிலே ஒரு புதிய அறிவிப்பை செய்ய இருக்கின்றேன். செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை நான் உருவாக்கினேன். அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று ஒருவர் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டதனாலே அந்த செயல் தலைவர் பொறுப்பை என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு அளித்து கட்சியையும் வளர்ப்பார், எனக்கும் பாதுகாப்பாக இருப்பார். அவருக்கு நாம் அனைவரும் வாழ்த்து சொல்லுவோம். உட்கார். கிட்டத்தட்ட
ஒரு 46 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார். முனிவர் வந்து ஒரு பையில், எங்கே சத்தம் வராமல் இருக்கும், ஒரு பையில் ஒரு விதை கொடுத்தார். அது என்னங்க சாமி, இது ஒரு விதை, நல்ல விதை, இதை எங்கே போடணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், இப்படியே நீ மேற்க போனால் தர்மபுரி என்ற ஒரு ஊர் வரும், அந்த தர்மபுரியில் போய் இந்த விதையை தூவு, இந்த விதையை மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேரு, மண் வேணுமே மற்ற மாவட்டங்களுக்கு என்று நான் சொன்னபோது, தர்மபுரியிலிருந்து மண்ணை எடுத்துக்கொள், இந்த விதையை எல்லா மாவட்டத்திலேயும் தூவு என்று சொன்னார். அவர் சொல்படி தர்மபுரி வந்து விதையை முதலில் இங்கே தூவி, அப்பொழுது அந்த விதையை தூவும் போது என்னோடு இருந்தவர்கள் கனல் ராமலிங்கம், மலர் ராமலிங்கம், பி ராமலிங்கம், இன்னும் ஒரு 1-2 பேர், 4-5 பேரோடு தான் அந்த விதையை இங்கே தூவினேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இப்பொழுது பார்த்தா கண்கொள்ளா காட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டையாக தருமபுரி மாவட்டம் வளர்ந்துவிட்டது. இந்த மண்ணை கொண்டு போய் பல மாவட்டங்களில் நான் தூவிய போது, விதையை போட்ட போது எங்கும் வளர்ச்சி, கட்சி வளர்ச்சி, பாட்டாளிகளுடைய வளர்ச்சி. அடிக்கடி நம்முடைய தலைவர், கட்சி தலைவர் சொல்லுவார், ஜே.கே. மணி என்ன சொல்லுவார் என்றால், இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய அந்த விதை எல்லா இடத்திலேயும் மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுவார். நம்முடைய ஜே.கே. மணி அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. 4 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஒட்டுமொத்தமாக 234 எம்எல்ஏக்கள் தொகுதிகள். அதில் ஆய்ந்து அறிந்து பார்த்தால் அவ்வளவு பேரில் மிக சிறப்பாக பணியாற்றி, நாளும் பணியாற்றி, ஓய்வில்லாமல் உழைத்து, ஓய்வறியா உழைப்பாளியாக தியாகச்சம்மல் நம்முடைய ஜே.கே. மணி அவர்கள். அப்படிப்பட்ட ஜே.கே. மணியை பெற்றுக் கொடுத்த மண். அவருடைய வாரிசு இப்பொழுது தமிழ்குமரன் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்த்து இன்றைக்கு வரலாற்றில் இடம்பெறப் போகிறார் தமிழ்குமரன் அவர்கள். அந்த வகையில் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்னொன்று, இப்பொழுது இந்த விதை, இந்த வளர்ச்சி, கட்சி வளர்ச்சி, இதையெல்லாம் பார்த்து சில பேருக்கு பொறாமை ஏற்பட்டு, விட்டேனா பார், நீ என்னத்தை விட போற சொல்லுவோம், நீ விடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் பக்கத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. மொரட்டாண்டின்னு ஒரு ஊர், புதுச்சேரிக்கு போகிற வழியில் மொரட்டாண்டின்னு ஒரு ஊர். அந்த பக்கம் லாரி போகும்போது அதில் இந்த லாரியில் தொத்திக்கின்னு அங்கே ஒரு ஆலமரம் கிளை,
அந்த கிளையில் தொத்திக்குவான். ஒரு கால் நொண்டி அவன். போகிற வரவங்கெல்லாம் தொலைச்சி அப்படின்னு போகிற வரவெல்லாம் தொலைச்சிடணும். அப்புறம் பார்த்தா கால் நொண்டி. இப்படி பல நாள் ஏமாற்றிட்டு இருந்தான். அப்புறம் அவனுடைய முகமூடி ஒரு நாள் கிழிக்கப்பட்டது. அந்த மாதிரி தான் இப்பொழுது சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், இது எங்கள் கட்சி, எங்கேருந்து வந்தது உங்கள் கட்சி, யார் போட்ட விதை, உனக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம், என்னப்பா சம்பந்தம் சொல்லப்பா, ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த வகையில் இந்த தருமபுரி மண்ணை எடுத்து எல்லா மாவட்டங்களிலும், முன்னாலே 32 மாவட்டம், இப்பொழுது 38 மாவட்டம், அப்படி வளர்த்து 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களுக்கு இந்த பாதங்கள் பட்டு இரவு பகல், காடு மேடு பள்ளம், இப்படி இருட்டு, அந்த மாதிரி பயணம் செய்து 46 ஆண்டு காலம் பயணம் செய்து 96,000 கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சி இப்பொழுது மொரட்டாண்டி நொண்டி சொல்கிற மாதிரி விட்டேனா பாரு, நீ என்ன விடுறது, உனக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. ஏதாவது சம்பந்தம் இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது உழைப்பு இருந்தால் பரவாயில்ல, ஒரு உழைப்பு இல்லை. இப்போ ஓய்வறியா உழைப்பாளி என்று நம்முடைய இயற்கை மணியை சொல்லுகிறோம். திடீர்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் உழைத்தார், ஓய்வின்றி உழைத்தார், நாளும் உழைத்தார், அவர் சிந்தித்தார், நாளும் சிந்தித்தார், நாளும் இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்று சிந்தித்தார். இங்கே மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் அதிகமாக மக்களை பற்றி, தொகுதியை பற்றி, தமிழ்நாட்டு மக்களை பற்றி தொடர்ந்து அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி நல்வழிப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை தமிழகத்தில் வந்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர் உழைத்தார். அதனாலே தான் ஓய்வறியா உழைப்பாளி என்று சொல்லுகின்றோம். அந்த வகையில் இந்த மண்ணுக்கு பல்வேறு சிறப்புகள், தருமபுரி மண்ணுக்கு பல்வேறு சிறப்புகள், அதையெல்லாம் சொல்லுவதற்கு நேரமில்லாதனாலே நான் மீண்டும் வருவேன். தமிழ் குமரனை இங்கே உங்கள் பிள்ளையை, உங்கள் வீட்டு பிள்ளையாக அவரை நீங்கள் வளர்த்தெடுங்கள். அவர் உங்களுக்கு எல்லா வகையிலும் தந்தையைப் போல உறுதுணையாக இருப்பார். உறுதுணையாக இருப்பார். அதை உங்களுக்கு சொல்லி ஆமாம், நம்முடைய கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம். அது நடக்கும் என்றோ நாளையோ அல்லது தேர்தல் முடிந்த பிறகோ நடக்கும். தேர்தல் முடிவதற்கு முன்னாலே நடந்தால் மிக மகிழ்ச்சி அடைவோம். அதற்காக பல்வேறு காலகட்டங்களிலே நாம் போராடி இருக்கிறோம், போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆமாம்,
போராட்ட தேதியை நாம் விரைவில் அறிவிப்போம். இந்த (2026) தேர்தலில் நான் வெற்றி கூட்டணி அமைப்பேன். வெற்றி கூட்டணி அமைப்போம், நான் அமைப்பேன். அதனாலே நாம் எங்கு செல்கிறோமோ, எப்பக்கம் செல்கிறோமோ அப்பக்கம் வெற்றி கூட்டணி. அதுதான் வெற்றி கூட்டணி. அதனால் அதையும் உங்களுக்கு சூசகமாக சொல்லி இங்கே திரளாக வந்திருந்து 2 பேர் இன்று நியமனம் பெற்றார். ஒருவர் செயல் தலைவராக என்னை நாளும் கவனித்துக் கொள்ள என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தியை நியமித்திருக்கிறேன். என்னையும் கவனித்துக் கொள்ளுவார், பாட்டாளிகளையும் அவர்களுடைய நலன்களுக்காகவும் பாடுபடுவார். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.